ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் சிப்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கனமான வாழைக்காவை எடுத்துக்கிட்டேன். வாழைக்காயினுடைய காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காயினுடைய மேலே இருக்க தோலை எல்லாத்தையும் நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம். எங்கேயுமே தோல் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதே போல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை தண்ணியில் போட்டு வைக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காய் சீவுறது இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அப்படியே எண்ணெயில் வாழைக்காவை சீவி விடுறேன். இதே போல் சீவி விட்டுருங்க. இது நல்லா வெந்து வர்றதுக்கு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இதை பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். அதாவது கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு இது வந்திருந்தா அது போதும். இதை ஒரு ஃபில்டரில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா வாழைக்காவையும் சீவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சீவி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மிளகுத்தூளையும் உப்பையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதை இது மேலே நான் தூவி விடுறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டான்னாக்கா நீங்கள் மிளகாய்த்தூளையும் உப்பையும் கலந்து கூட இதில் தூவி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே போல் நல்லா தூவிடுங்க. தூவிட்டு இதே போல் குலுக்கி குலுக்கி எடுத்திங்கனாக்கா அந்த மிளகுத்தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.